ஹாய்ங்க, நான் உங்கள் யாழூர் டிம்பிள்ஸ். நான் வந்து க்ளோயிங் ஸ்கின்க்கு டயட் ஃபாலோ பண்ண போகிறேன். அது என்ன அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். டே 1ல் வந்து நான் நெல்லிக்காய் தான் எடுத்திருக்கேன். பெரிய நெல்லிக்காய் வந்து நம்மளோட ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இது ஹேர்க்கும் நல்லா வந்து ஒரு ரிசல்ட்டு தரும். நான் எப்படி இந்த ஜூஸ் மேக் பண்ணேன் அப்படின்னா, சிம்பிள் மெத்தட் தான். ஆம்லாவை வந்து நான் வந்து குட்டி குட்டியாக வந்துட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கட் பண்ணி வச்சுருக்க ஆம்லாவை நான் மிக்சியில் போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் கிரைண்ட் பண்ணிட்டேன் ஆம்லாவை. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணேன். எடுத்தோடனே நிறையா வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, வாட்டர் வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து குடிக்கவே முடியல. இந்த ட்ரிங்க்கை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் ஏர்லியராகவே நீங்கள் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். மார்னிங்கே எடுத்துக்கிட்டால் ரிசல்ட் கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மார்னிங்கே நீங்கள் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லோரும் நினைப்பீங்க இதை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம் அப்படின்னு. ரெகுலராக யாருமே எதையுமே எடுத்துக்காதீங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அது எதுவாக இருந்தாலுமே சரி, வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கோங்க. பட் ரெகுலராக எதையுமே நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு ட்ரிங்க்காக போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஜூஸ் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வடிகட்டிக்கோங்க. நான் வந்து வடிகட்டாமையே குடிச்சிட்டேன். அதனால் என்னால் குடிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து வடிகட்டி குடிங்க. அதுதான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும் குடிக்கிறதுக்குமே. இந்த ட்ரிங்க் வந்து ஸ்கின்க்கு மட்டும் பெனிஃபிட் தராது, இது வந்து நம்மளோட ஹேர்க்கும் பெனிஃபிட் தரும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும், நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். எதுவுமே கன்சிஸ்டண்ட்டாக எடுக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக மீன்ஸ் வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ரெகுலராக எடுக்க வேணாம். நான் ஜூஸை வடிகட்டவே இல்லை, அதுதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு குடிக்கிற மாதிரி நான் குடிச்சிட்ருந்தேன். அப்புறம் குடிக்க குடிக்க பழகிருச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.